கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து அதிகாலை ஆராதனையில் இந்த காலை ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின ஊழியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக அவர் என்ன பட்டணங்களை கிராமங்களில் தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். கடந்த நாட்களிலிருந்து எருசலேமில் கர்த்தர் நிறைவேற்றின ஊழியங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. நேற்று தினத்தில் எருசலேமில் அவர் செய்த நிறைவேற்றின ஊழியம் தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். நல்ல சமாரியனுடைய ஓமையை குறித்து சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஊழியமும் கூட எருசலேமுக்கு அருகாமல் நடந்த இயேசுவின் ஊழியத்தை தான் பார்க்க போகிறோம். நீர்க்கோவை வியாதியை கர்த்தர் நம்மை சுகமாக்குகிறார். இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கலாமா? ஒரு ஓய்வு நாளிலே வீட்டிலே சரி கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை நீர்க்கோவை வியாதி உள்ளவனை கர்த்தர் நம்மை இந்த இடத்துல சுகமாக்குகிறார். நீர்க்கோவை என்ற வியாதியினுடைய பொருள் என்னன்னா, அது என்ன வியாதி என்று சொன்னால் மூட்டுகளிலே ஏற்படுகிற வீக்கம். இந்த கை கால் மூட்டுகளிலே கணுக்காலிலே ஏற்படுகிற வீக்கம் வியாதி உள்ள ஒரு மனுஷனை கர்த்தர் அந்த ஓய்வு நாளில் எங்கே கொண்டு வரார்கள் என்பது 1ஆம் வசனத்திலேருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தா சொல்லப்பட்டு இருக்குது. பரிசேயரில் தலைவனாகிய ஒருவன் இயேசுவை விருந்துக்கு தான் வீட்டுக்கு நம்மனா அழைத்திருந்தான். அநேகர் நம்மனா இயேசு கிறிஸ்துவ விருந்துக்கு பல விருந்துக்கு அழைத்திருக்கிறாங்க. கல்யாண விருந்துக்கு, அபிஷேக விருந்துக்கு, பல விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. இந்த பரிசேயரின் தலைவனாகிய ஒருவன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தான். அந்த நாள் என்னவா இருக்குன்னா, ஓய்வு நாளில் கர்த்தரை அழைக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாள் பிரமாணத்தை குறித்து யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11, யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11. தேவ பிள்ளைகளே, எதற்காக பரிசேயன் ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்துவ விருந்துக்கு அழைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், காரணம் என்னவென்று சொன்னால், இயேசுவை உளவு பார்க்கவும் இயேசுவை குற்றப்படுத்தும் இந்த விருந்துக்கு நம்ம அழைத்திருந்தான். ஆகவே தான் நீர்க்கோவை வியாதி உள்ளவனை எங்கே அழைச்சிருக்கிறாங்க? விருந்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. விருந்துக்கு வியாதி உள்ளவனை அழைக்க போகிறது இல்லை. அதாவது வியாதி உள்ளவன் தேவாலயத்துக்கு வரலாமே தவிர விருந்துக்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக இந்த பரிசேயர் அதாவது நீர்க்கோவை வியாதி உள்ளவனை விருந்துக்கு அழைத்து இருந்தார்கள் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை இவர் மீறாரா? நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்கிறாரா? இந்த ஓய்வு நாளில் இவனுக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாரானா? இயேசுவை குற்றப்படுத்தும்படியா அந்த நீர்க்கோவை உள்ள வியாதி உள்ளவனும் அழைத்திருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஓய்வு நாள் பிரமாணம் என்ன சொல்லுது பாருங்க. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11, 8லிருந்து 11. யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் வேகமாக வாசிக்கலாமா? ஓய்வு நாளை நினைப்பையாக வேலை செய்து நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ ஓய்வு நாள். நீயானாலும் வேலைக்காரனாலும் ஆடு மாடுகளாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் இந்த இடத்துல கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆமென். மோசேயுடைய நாட்களில் கர்த்தர் சீனாய் மலையில் ஓய்வு நாள் பிரமாணத்தில் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 8லிருந்து 11 வரைக்கும் கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, 2ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14:2 என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேலே என்ன பண்ணலாம்? நோக்கமாக இருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனை கொண்டு வந்ததே யாருன்னா பரிசேயர் தான். இயேசுவை குற்றப்படுத்தவும் ஓய்வு நாள் பிரமாணத்தை இவர் மீறிட்டார் என்று குற்றப்படுத்தும். ஓய்வு நாள் பிரமாணம் என்ன சொல்லப்படுகிறது? யாதொரு வேலையும் செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறார். இப்போ இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக கொண்டு வந்தாங்க. இதை அறிந்ததானே இயேசு கிறிஸ்து 3வது வசனத்தில் அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க. வாசிங்கம்மா.
நியாயசாஸ்திரின்னா யாருன்னு சொல்லிக்கிறேன்? வேதத்தை நியாயப்பிரமாணத்தை விலக்கி போதிக்கிறவங்க தான் நியாயசாஸ்திரி. கவனிக்கலாம். நியாயசாஸ்திரியும் பரிசேயரும் பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓய்வு நாளிலே கவனிக்கலாம். ஓய்வு நாளில அதாவது இந்த நீர்க்கோவை உள்ளவனுக்கு சுகம் கொடுப்பது நியாயமா என்று கேட்டார். தேவ பிள்ளைகளே, பரிசேயர் இயேசு கிறிஸ்துவ மேசியா என்று ஏற்றுக்கொள்ளலையான கூட, ஆனால் அவர் மூலிமா அற்புதம் அடையாளங்கள் நடக்குது என்பதை நம்ம விசுவாசித்து தான் அந்த நீர்க்கோவை வியாதி உள்ளவனை கொண்டு வந்து ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தும்படியாக அந்த விருந்துக்கு கொண்டு வராங்க. கர்த்தர் கேள்வி கேட்குறாரு. அவங்க பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் என்ன பண்ணா பதில் சொல்வதற்கு பயப்படுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஓய்வு நாளில் ஒருவன் வியாதியாக இருப்பானா அவனை சுஸ்தமாக்குவது நியாயமா இல்லை நியாயம் இல்லையா என்று கேட்ட உடனே அவருக்கு பயந்து ஒருத்தர் என்ன பண்ணல, பதில் சொல்லவே இல்லை. 4ஆம் வசனத்தில் அவனுக்கு கர்த்தர் அவனை சுகம் கொடுத்து 5ஆம் வசனத்தில் அவங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்குற. என்ன கேள்வின்னு கேட்குறேன்னா, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது அதாவது ஆடாவது மாடாவது ஓய்வு நாளில் துறவில் கிணற்றில் விழுந்துட்டான் அல்லது பள்ளத்தில் விழுந்துட்டான், அதை தூக்கி விடுவானோ விடமாட்டோனோ என்று கேள்வியை கர்த்தர் நம்மனை கேட்குறார். கேட்ட பாருங்க தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாத்திராகமும் 23:5 யாத்திராகமும் 23:5 வாசித்து பார்ப்பேன்னா, எதிராளியுடைய அதாவது ஆடு மாடோ மிருகங்களோ துறவில் விழுமானா அதை தூக்கி விடு, உதவி செய்யன்னு சொல்லி எதிராளியுடைய மிருகங்களை குறித்து சொல்கிறார். உபாகமம் 22:4 உபாகமம் 22:4 உன் சகோதரனுடைய மிருகங்களுக்கு நீ உதவி செய்ய, அது துறவிலே குழியிலே விழுந்துடுமானா அதை தூக்கி விடு என்று கர்த்தர் நம்மன இந்த இடத்துல பிரமாண நபனை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கவனிக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் கேட்குறாரு, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது பாருங்க ஓய்வு நாளில் துறவில் விழுந்தா அதை தூக்கி விடலாமா விடக்கூடாதா என்று நம்மனை கேட்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாங்க பாருங்க. 5ஆம் வசனத்தை வாசித்துருங்க. லூக்கா 14:5 கொஞ்சம் வாசித்துருங்க. 14:5 முடிங்க. அவர்களை நோக்கி எருதாவது விழுந்தா கவனிக்கலாம். இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக தான் நினைக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் இருக்குது, இவரால் வியாதியை சுகமாக்க முடியும். இந்த நீர்க்கோவை அதாவது மூட்டுகளில் ஏற்படுகிற வியாதியை கூட இவரால் சுகமாக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாங்க. ஒரு சில மருத்துவருங்க சொல்லுவாங்க, அவள் தான்மா எலும்பு தேஞ்சிடுச்சுமா, முதுகெலும்பு தேஞ்சிச்சு, கையெலும்பு தேஞ்சிச்சு, கால் எலும்பு தேஞ்சிச்சு, கணுக்கால் எலும்பு தேஞ்சிச்சு, போடலாம் நீ வேகமாக போக முடியாது, நடக்க முடியாது, இப்படி தான் இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணால் கூட இது தீராது, பல காரியம் சொல்லுவாங்க. என் தேவனே, நம் தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளே, எல்லா வியாதிக்கும் கர்த்தர் மேலானவர். அவர் பரம வைத்தியராக இருக்கிறார். நீர் கோவை வியாதி உள்ளவனே, கை கால் மூட்டுகளிலே ஏற்படுகிற வீக்கத்தையும் கர்த்தர் நம்மனா சுகமாக்குற தேவன். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சுகமாக்கிட்டு கேள்வி கேட்குறாரு. அவங்களால பதில் சொல்லவே முடியல. ஏன் என்று சொன்னால், என் தேவன் தான் ஞானத்திற்கே தலைவர். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருப்பானா சம்பூர்ணமாய் தருகிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வான் என்று ஆண்டவர் சொல்றார். 6ஆம் வசனத்தில் தேவன் அருவருக்கிற காரியத்தை குறித்து பேசுறாருங்க. என்ன காரியம் பாருங்க, என்ன காரியம் பாருங்க. 6 கூடாமல் போயிட்டு பார்த்து ஒரு ஓமையை சொன்னார். கவனிங்கம்மா. உபாகமும் 22:5 நீங்கள் வாசித்து பார்ப்பனா 22:5 உபாகமம் 22:5 கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை இந்த இடத்துல சொல்றார். என்ன அருவருக்கிற காரியம்னா பாருங்க, புருஷருடைய வஸ்திரங்களை உடைகளை யார் அணியக்கூடாது, ஸ்திரீகள் தரிக்கலாகுது. ஆண்களுடைய உடைகளை பெண்கள் தரிக்கவே கூடாதுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம சபைக்கு ஒரு புள்ள பேண்ட்டு போட்டு சின்ன
ஷர்ட் போட்டுன்னு வந்து பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. கேட்டால் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாருன்னுச்சு. நான் சொன்னேன், இதை போடுறதுக்கு நம்ம வேதத்தில் அதாவது அனுமதி இல்லையாம்மா, ஏமா இதை செய்த என்று கேட்டபோது அதுக்கு எங்கள் பொண்ணு சொல்லிட்டு, அந்த பொண்ணு சென்னப்பா அப்படின்ச்சு. அம்மா, சென்னைக்கு வேறு வேதம், கிராமத்துக்கு வேறு வேதம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே வேதம் தான். கர்த்தர் அருவருக்கிற காரியம் நமக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்னேன். அதனால் பிள்ளைகள் வஸ்திரம் உடுத்துக்கிறதுல கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, கர்த்தரை குற்றப்படுத்தும்படியாக கொண்டு வராங்க. அவர்களால் என்ன பண்ண முடியாமல் போயிட்டு ஒன்றும் பேச முடியாமல் போனது காரணம் என்னன்னா, அதாவது ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, வியாதி உள்ளவனாக இருப்பானா, அதாவது மன்னிக்கணும், எதிரியுடைய மிருகமாக இருக்கட்டும், பிற்பாடு உன் சகோதரனுடைய மிருகமாக இருக்கட்டும், அது பள்ளத்தில் குழியில் விழுமானா அதை தூக்கிவிடு என்று பிரமாணம் இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னது நிமித்தமாக அவங்களால என்ன சொல்ல முடியல, குற்றப்படுத்தவும் முடியலைங்க. இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்தாத ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் எல்லாரும் குற்றப்படுத்தி பார்க்குறாங்க. இதுதான் பிலாத்து சொல்கிறார், இவரிடத்துல யாதொரு குற்றத்தையும் காணலைன்றார். பைபிள் எடுத்துக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆலயத்து வருகிற ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம உலகமாக இருக்கட்டும் கவனிக்கலாம், கிறிஸ்துவ சமுதாயமாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், நம்ம குற்றப்படுத்தாதபடி பிரமாணத்தின்படி ஊழியம் செய்வோம்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். அருவருப்பு என்ற